இந்த காலையிலே நம்முடைய சிந்தனைக்காக யோசுவாவின் புஸ்தகம் 4வது அதிகாரத்துக்கு இந்த வேதாந்தத்தை திருப்பிக் கொள்ளலாம். யோசுவாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம். 3வது அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானை கடந்ததை நாம் கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாகவே 4வது அதிகாரம் அமைந்திருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நான் கடந்த வாரத்தில் சொன்னது போல ஆண்டவருக்காக அநேக காரியங்களை சாதிக்க வேண்டுமானால் விசுவாசத்தின் அடியெடுத்து வைக்க வேண்டும். இந்த சம்பவமானது நடப்பதற்கு 40 வருஷத்துக்கு முன்பதாக அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்தார்கள். அது யாத்திராகமம் 14வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அன்றைக்கு அது நடந்த பொழுது இன்றைக்கு இருக்கிற அநேகர் அன்றைக்கு இல்லை, அல்லது அவர்கள் குழந்தைகளாக இருந்தார்கள். ஒருவேளை அங்கே பெரியவர்களாயிருந்து சமுத்திரத்தை கடந்தவர்கள் 2 பேர் தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறார், யோசுவாவும் காலேபும். அப்ப இப்பொழுது நடக்கிற காரியம் முற்றிலும் புதிதான ஒரு காரியம். 40 ஆண்டுகளுக்கு முன்பதாக தேவன் பெரிய காரியத்தை அவள் வாழ்க்கையிலே செய்கிறார். இவைகளை அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் மனதில் வைக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். சங்கீதத்தில் அநேக சங்கீதத்தில் பார்க்கும்போது தேவன் வனாந்திரத்தில் ஜனங்களை வழி நடத்தினதை பாட்டாக பாடுகிற சங்கீதங்களாகவே இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் அதை செய்தார்கள். தேவன் அதை செய்யும்படியாக எதிர்பார்க்கிறவருமாக இருக்கிறார். உபாகமம் 8வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். சில வசனங்களை வாசிப்போம். உபாகமம் 8வது அதிகாரம் 2வது வசனத்தினுடைய கடைசி பகுதியிலே வாசிப்போமானால், கடைசி 3 வரிகளை வாசிக்கிறேன். 8வது அதிகாரம் 2வது வசனத்தினுடைய கடைசி 3 வரிகள். உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. ஆண்டவர் அடிக்கடி அதை சொல்லுகிறார். உன்னை வழி நடத்தி வந்த வழிகளை நினைப்பாயாக, மறந்து விடாயாக என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அடுத்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து பெறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். இந்த 40 வருஷமும் உண்மையில் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக, அதை நினைப்பாயாக. நம்முடைய வாழ்க்கையினுடைய கடந்த நாட்களை ஒரு காலம் மறக்கக்கூடாது. தேவன் அதை எதிர்பார்க்க. விசேஷமாக ரட்சிக்கப்பட்ட அனுபவம் உண்மைதான், அது ஒரு அனுபவம். அவர்கள் சமுத்திரத்தை கடந்தார்களே, அது அற்புதமான ஒரு அனுபவம். ஆனால் இப்பொழுது 40 வருஷங்களாக அவர்களை வனாந்திரத்திலே வழிநடத்தி கொண்டு வந்தாரே, அதுவும் ஒரு அற்புதமான அனுபவம். வனாந்திர வாழ்க்கையிலே அவர்கள் மடிந்து போகவில்லை, அந்த இனம் அழிந்து போகவில்லை. தேவன் அவர்கள் எதனாலே போஷித்தார்? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவன் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்பதை அறிவிக்கும்படியாக. ஏதோ பூமியிலே விளையும் பயிர் வகையினால் மட்டுமே மனிதன் வாழ முடியும் என்பது அல்லப்பா, நாம் ஆணத்திலிருந்து கொடுக்கிற அப்பத்தினாலே நீ வாழ முடியும் என்பதை அறிய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். என்ன அர்த்தம்? இந்த உலகத்தின் மக்கள் எதனால் பிழைக்கிறார்கள்? இது இருந்தாதாங்க வாழ முடியும், இது இல்லைன்னா யாருங்க உயிரோடு இருக்க முடியும்? உண்மைதான் உலகத்தின் பார்வையில். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் பார்வையில் அது டோட்டலாக வித்தியாசம். எதனாலே பிழைக்க முடியும் என்று சொன்னால், தேவனுடைய வாயிலிருந்து பெறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான். அப்பம் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறாரா, சொல்லலையா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவங்க பூண்டும் வெங்காயம் கீரைன்னு கேட்டாங்க. ஆண்டவர் என்னெல்லாம் கொடுத்தாரு? மன்னா வானத்திலிருந்து கொடுத்தார், காடைகள் கொடுத்தார், தொண்டை நிறைகிற வரைக்கும் அப்படியே இங்கே தொண்டையில் நிற்கிற மாதிரி கொடுத்தார். அதுவும் அவராலே கொடுக்க முடியும். ஆண்டவர் எப்பெல்லாம் ஜனங்களை, திரளான ஜனங்களை பார்க்கும் பொழுது அவர்களை
முதல்ல என்ன தான் பண்ணினார்? அவர்களுக்கு போதகம் பண்ணினார். அதுக்கப்புறம் என்ன பண்ணினார்? வயிறு நிறைய சாப்பாடும் கொடுத்தார். நம்ம வீட்டுக்கு வந்து அவர் என்ன செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரு? நான் வாசற்படியிருந்து கதவை தட்டுகிறேன், ஒருவனின் சத்தம் கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே வருவேன், உள்ளே வந்து அவனோட அப்போ அவரும் போஜனம் பண்ணுவேன்னு சொல்கிறார். ஆனால் சாப்பாட்டுக்கு அவர் எதிரல்ல. இந்த பூமியில் வந்த பொழுது அவர் எப்படி தான் வந்தார்? சாப்பிடுகிறவராக தான் வந்தார். கல்யாண வீட்டுக்கு போனார், சகே என்ற மனுஷனுடைய வீட்டில் போகிறார், சீமோன் என்ற ஒரு மனுஷனுடைய வீட்டுக்கு போகிறார். எங்கே போனாலும் அவர் என்ன தான் பண்ணினார்? அதனால் அவருக்கு என்ன பேர்? போஜன பிரியன் பேசிட்டாங்க. யோவான் ஸ்நானன் என்ன சாப்பிட்டார்? வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் சாப்பிட்டார். அவர் வனாந்தரத்தில் இருந்தார். அவரை ஜனங்கள் என்ன சொன்னாங்க? இவன் பைத்தியம் பிடிச்சவன், பிசாசு பிடிச்சவன், கிறுக்க மாதிரி வனாந்தரத்திலே இருக்கிறான், நம்ம வாழ்கிற மாதிரி வாழலைன்னு சொன்னாங்க. ஆண்டவர் நம்மை போல தான் வந்தார். அப்போ அவர் போஜனத்துக்கு விரோதமானவர் அல்ல. ஆனால் ஒன்று கற்றுக்கணும்னு சொல்கிறாரு, அப்பத்தினால் மாத்திரம் மனுஷன் பிழைப்பது கிடையாது. எதனால பிழைப்பான்? தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு அதை கற்றுக் கொடுக்கிறார் அந்த ஜனங்களுக்கு. மறந்துடாதீங்க என்பதை சொல்லுகிறார். அது மட்டும் இல்ல, 4வது வசனத்துல வாசிக்கும் போது 40 வருஷம் உண்மையில் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை. நம்ம இப்பெல்லாம் பழசா போகணும்னு அவசியம் இல்லை. 4 தடவை கட்டிட்டோம்னா அந்த சேலை எங்க போயிடணும்? டிவியில் ஒரு பிள்ளை கேட்டுச்சு, எனக்கு 365 சேலை வேணும், ஒரு சேலை கட்டுறது அடுத்த வருஷம் தான் கட்டணுமே ஒளி, அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணக்கூடாது? கட்டக்கூடாது. அப்போ ட்ரெஸ் எது வரைக்கும் போடணும்? எது வரைக்கும் போடணும்? சத்தமாக சொல்லுங்க, இங்கிட்டு சத்தம் வரணும். கிழிஞ்சு போகிற வரைக்கும் போடலாம். அதாவது எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, ஓவர் ஈட்டிங் சின் இஸ் எ சின்னு சொல்லுவாங்க. அளவுக்கு மிஞ்சி சாப்பிட்டாலே என்னதான் பாவம். வீட்டின் மேல் வீட்டை கட்டுகிறவனுக்கு ஐயோ, ஏன்னா இன்னொருத்தனுக்கு வீடு கட்ட இடம் இல்லாமல் போய்விடும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆசை தவறு அல்ல, பேராசை தவறு. பொருள் தேவைதான், ஆனால் பொருள் ஆசை தவறு. அன்றன்றுள்ள அப்பத்தை நான் உனக்கு தருவேன்னு சொல்லுகிறார். 40 வருஷம் இவங்களுக்கு எத்தனை ட்ரெஸ் தான் இருந்துச்சு? அவங்க கிளம்புறப்ப எத்தனை ட்ரெஸ் இருந்துச்சோ அத்தனை ட்ரெஸ் தான் இருந்துச்சு. இடையில கடையும் கிடையாது, பஜாரும் கிடையாது, எதுவுமே அவங்க வாங்க முடியல. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? அதை பழசாவே போக விடவில்லை. தேவனால் செய்ய முடியுமா? முடியாதா? முடியும். அதை தான் இங்கே கற்றுக் கொடுக்கிறார். அதுக்கப்புறம் சொல்றாரு, உன் கால்கள் வீங்கவும் இல்லை. ஆண்டவருக்காக ஓடி ஆடி வேலை செய்தால் அப்படியே அழிஞ்சு போயிடும்னு மட்டும் நினைக்காதுங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. அதாவது யார் கல்கியா யாரோ ஒரு 100 வருஷம் வாழ்வது எப்படின்னு சொல்லி கட்டுரை எழுதிக்கிட்டு இருக்கவே 60 வருஷத்தில் செத்து போயிட்டாராம். கல்கியில் வந்துச்சா கல்கி எழுதினாரான்னு சொல்லி தரல. யார் உங்களுக்கு தெரியுமா? 100 வருடம் வாழ்வது எப்படின்னு சொல்லி அவர் கட்டுரை எழுதி கொண்டிருந்தார். எழுதும் பொழுதே அவர் 60 வருஷத்திலே இறந்து போனார். வாழ்க்கை என்பது நம்முடைய கருத்தில் இல்லை. சுகம் என்பது எங்கிருந்தா வரணும்? தேவனிடத்தில் தான் வருகிறது. ஒரு நாளைக்கு எத்தனை கேலரி சாப்பிடணும், கரெக்டாக நான் சாப்பிட்டா தான் உயிரோடு இருப்பேன், இவ்வளோ ஃபேட் சாப்பிடணும், இவ்வளவு ப்ரோட்டீன் சாப்பிடணும், இவ்வளோ நட்ஸு சாப்பிடணும், அப்படிலாம் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. சரியா? யாரும் கேள்விப்பட்டு நினச்சிடாதீங்க. சரியா? அப்படிலாம் கிடையாதுங்க. இருந்தால் சாப்பிடுங்க, வேணா நான் சொல்லவே இல்லை. ஆனால் அப்படி சாப்பிட்டா தான் உயிரோட வாழ்வேன்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு நான் சாக போகிறேன்னு நினைக்காதீங்க. இருக்கிறத சாப்பிடுங்க. பழைய சோறு தான் இருக்குன்னா பழைய சோறை ஸ்தோத்திரம் செலுத்திட்டு சாப்பிடுங்க. இன்னைக்கு நம்ம சாப்பிட்றது எல்லாமே விஷம், நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் வேதம் சொல்லுகிறது ஸ்தோத்திரத்தோடு சாப்பிட்டா என்ன கிடையாதான்? அதில் ஒன்றுமே இல்லை. ஆனால் உங்களுக்கு முன்னாடி வைக்கப்படுகிறதே ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே இதை ஆசீர்வதியும் சொல்லிட்டு நீங்கள் சாப்பிடுங்க. சில நேரத்தில் அது விஷமாக இருந்தால் கூட தேவன் என்ன பண்ணுகிறார்? அதை நம்முடைய உடலுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். அதான் நம்முடைய தேவன். அதை தான் கற்றுக்கொள்ள சொல்லுகிறார். 40 வருஷம் வனாந்திர வாழ்க்கையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், அதை நினைவிலே வைக்க வேண்டும் என்பதை மீண்டும் 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 சொல்லிக்கொண்டே வருகிறார். இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிற முக்கியமான காரியம் என்ன சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் செய்கிற காரியங்களை நினைவு வைக்க வேண்டும். அதை தான் தேவன் சொல்கிறார். மறந்து விடாதே.
மறந்து விடுவோமானால் நன்றி கெட்டவர்களாய் மாறி போய் விடுவோம். அவருக்கு துரோகம் செய்து விடுவோம். மறந்து விடாதேன்னு சொல்கிற 8வது அதிகாரம் 16ஆம் வசனத்தை பாருங்க. 8வது அதிகாரம் 16ஆம் வசனம். உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால், அதே உபாகமம், மன்னிச்சுக்கோங்க, உபாகம் 8வது அதிகாரம் 16ஆம் வசனம். உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாய கர்த்தரை நீ மறவாமலும் இரு. எப்படியெல்லாம் வழி நடத்தி கொண்டு வந்தார். ஓம் பெலத்தில் வந்த நினைக்காத அப்படி சொல்றார் ஆண்டவர். அப்படியே இந்த இடத்துல இருக்கிறது. சோத்திரிக்கு கடவாயாக. 6வது அதிகாரம் 12வது வசனம். அதே உபாகம் 6:12 வாசிக்கிறேன். நீ அடிமைப்பட்டிருந்த உன் வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அடிமைத்தனத்தில் இருந்த உன்னை புறப்பட பண்ணினார் விடுதலைக்கு நேராக. அவர் என்ன பண்ணிடாத, மறந்து விடாத. முன்னாடி எப்படி இருந்தோம், எவ்வளவு அடிமைத்தனத்தில் இருந்தோம், எத்தனை வேதனையில் இருந்தோம், எவ்வளவு கண்ணீர் விட்டிருக்கிறோம் என்பதை என்ன பண்ணிடாதீங்க, மறந்துடாதீங்க. உங்களை புறப்பட பண்ணி விடுதலைக்குள்ளே கொண்டு வந்தவரையும் மறந்து விடாதிரு என்று சொல்லுகிறார். 9வது அதிகாரம், அதே புஸ்தகம் 9வது அதிகாரம் 7வது வசனத்தை பாருங்க. நீ வனாந்தரத்தில் உன் தேவனாய கர்த்தருக்கு கடுகோமம் மூட்டினதை நினை, அதை மறவாயாக. எதையும் மறக்காதுன்னு சொல்றாரு. ஆண்டவருக்கு விரோதமா நீ கோபம் ஊட்டினத, நீ செய்த தவறுகளை, மதியீனங்களை என்ன பண்ணிடாதுன்னு சொல்றாரு, மறக்காது. அதையும் ஞாபகத்தில் வச்சிரு, மறக்காதே. இப்ப ஞாபகத்தில் வைக்க வேண்டும். இதே உபாகமம் 34வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது, 32வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது, 31வது அதிகாரம் மன்னிச்சுக்கோங்க, உபாகமம் 31வது அதிகாரம் 32 தான், 32வது அதிகாரம் 15வது வசனம். உபாகமம் 32:15. யெஷூரன் கொழுத்து போய் உதைத்தான், கொழுத்து ஸ்தூலித்து நினம் நுண்ணின போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான். இதான் விளைவு வரும், இதான் விளைவு வரும். கொழுத்து போய். எப்படி கொழுத்தான் அவன்? யெஷூரன்னா யாக்கோபை தான் குறிப்பிக்குது. ஏன் கொழுத்தான்? ஆண்டவர் நல்லா என்ன கொடுத்தாரு, சாப்பாடு கொடுத்தார், அவனை உயர்த்தினான். சரியா? ஆனா அவன் என்ன பண்ணிட்டான்னா எல்லாத்தையும் மறந்துட்டான். அதனால உதைத்தான். யாரை உதைத்தான்? ஆண்டவரே உதைத்தான். கொழுத்து ஸ்தூலித்து நினம் துண்ணின போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான். அதான் இஸ்ரவேல் செய்த பயங்கரமான ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கையில சிலதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. வாழ்க்கையில எழுதி வச்சதில் மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள போகிறது. அதை யாருக்கு சொல்லணும்? நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எப்படி இருந்தீங்க? பூசாரி குடும்பமாக இருந்திருக்கலாம். சாமி ஆடின நேரங்கள் என்னென்ன செஞ்சீங்க, எப்படி இருந்தோம், எந்த சூழ்நிலையில் ஆண்டவரை அறிந்து கொண்டோம், அதை மறைக்காதீங்க பிள்ளைகளுக்கு. நாங்கள் இப்படி தாண்டா இருந்தோம். அவங்கள அவமானப்படுத்துறதுக்காக இல்லை, ஆனால் அங்கே தான் இருந்தோம். தேவன் அதிலிருந்து நம்ம வெளியே கொண்டு வர பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. பழைய சோறு சாப்பிட வைங்க. சில நேரத்தில் அது அவங்களுக்கு தெரியணும். வெறும் பீஸா மட்டும் கொடுத்தா சரிப்பட்டு வராது. பழைய சோறும் கொடுக்கணும். ஏன் சொன்னால் முன்னாடி நம்ம எதான் சாப்பிட்டோம், அதான் சாப்பிட்டோம். அதை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், கற்றுக் கொடுக்க வேண்டும். நல்லது. ஒரு காலம் பழைய வாழ்க்கையை மறந்துவிட வேண்டாம். தேவன் எங்கே இருந்து நம்மை தூக்கினார் என்பதை நான் மட்டும் நினைப்பதல்ல, என் பிள்ளைகளும் அறிய வேண்டும். அதுதான் தேவன் அங்கே சொல்லுகிறார். அதை தேவன் அங்கே சொல்லுகிறார். சரி, இன்றைக்கு யோசுவா 4வது அதிகாரத்துக்கு வரலாம். அதில் அங்கே அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானை எப்படி கடந்தார்கள் என்ற ஒரு விளக்கம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. 3வது அதிகாரத்திலிருந்தே நம்ம அதை பார்க்கலாம். 3வது அதிகாரம் 5ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது முதல்ல சொல்லப்படுகிற காரியம், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்ற இன்ஃபர்மேஷன் அவர்கள் கொடுக்கப்பட செய்தி கொடுக்கிறார். அதன் பின்பதாக 6வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, அதே 3வது அதிகாரம் 6ஆம் வசனத்திலே ஆசாரியர்களை பார்த்து சொல்கிறார், பெட்டி எடுத்துட்டு என்ன பண்ணுங்க, ஜனங்களுக்கு முன்னாடி நடந்து போங்கள் என்று சொல்கிறார். ஸ்டார்ட் பண்ணுங்க நடையை என்று சொல்கிறார்.
யோர்தானை கடப்பதற்காக. அதன் பின்பதாக 8வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியரை பார்த்து, நீங்கள் யோர்தான் தண்ணீர் ஓரத்தில் சேரும் போது அங்கே நில்லுங்கள் என்று சொல்லுகிறார். இப்ப முதல்ல சொல்ற நாளைக்கு தேவன் பெரிய காரியங்கள் செய்வார் சொல்லிட்டு ஆசாரியர்கள் நடங்கன்னு சொல்றாரு. அப்புறம் கரையில போய் என்ன பண்ணுங்க, நில்லுங்க, தண்ணியில கால் பட வேண்டாம், கரையில நில்லுங்க என்று சொல்லுகிறார். 13ஆம் வசனம் 3வது அதிகாரத்தில் சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியரின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலிருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். அதுதான் நடந்துச்சு. அவங்க கால் பட்ட உடனே தண்ணி நின்றுச்சு. ஓடி வருகிற தண்ணீர் அப்படியே நின்றது, குவியலாக நின்றது ஒரு பக்கம். மற்றொரு பக்கத்தில் அது ஓடி தீர்ந்தது. 4வது அதிகாரம் 3ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இங்கே யோர்தானின் நடுவிலே ஆசாரியன் கால்கள் நிலையாய் நிற்கிற இடத்திலே என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப முதல்ல கரையில் நின்னாங்க, அதுக்கப்புறம் ஒரு காலை எங்க வச்சாங்க, தண்ணியில வச்சாங்க, வச்சோடனே பிரிஞ்சிருச்சு. இப்ப சொல்லிட்டாரு, நேர நடந்து போய் எங்க போய் நில்லுங்க, ஆற்றின் நடுவிலே நின்று கொள்ளுங்கள் என்று சொல்றார். இப்ப நிற்கும் பொழுது ஜனங்கள் என்ன பண்ணாங்க, கடந்தாங்க. அப்ப பெட்டி, ஆசாரியர்களும் பெட்டியும் ஆற்றின் நடுவிலே நிற்கிறது. அந்த இடத்துல தான் அது குவியலாக தண்ணீர் நின்றது. இவங்களை என்ன சொல்றாங்க, ஜனங்கள் எல்லாம் நடங்க சொல்கிறார். 10ஆம் வசன கடைசியில் பார்த்தீங்கன்னா, 4வது அதிகாரம் 10ஆம் வசன கடைசியில், யோர்தான் நடுவிலே நின்றார்கள் ஆசாரியர்கள், ஜனங்கள் தீவிரித்து கடந்து போனார்கள். ஸோ உங்களுக்கு சம்பவம் தெரியறதுக்காக நான் இது சொல்கிறேன். இதான் அங்கே நடந்த ஒரு காரியம். அவங்க வேகமாக கடந்து போகிறார். தேவன் பெரிய காரியத்தை செய்தார். இது ஒரு பெரிய அற்புதமா இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பயங்கரமானது. கண்கூடாக, கண் எதிரே அதை பார்க்கிறார்கள், அதன் வழியே கடந்து போகிறார்கள். ஒரு பெரிய காரியத்தை தேவன் செய்து விட்டார். எதற்குள்ள நுழைஞ்சிட்டாங்க? இப்ப கானான் தேசத்துக்குள்ளே அவங்க என்ன பண்ணாங்க, நுழைஞ்சிட்டாங்க. எதிரியின் எல்லைக்குள்ளாக நுழைந்து விட்டார்கள். அந்த தேசத்தை தான் அவர்கள் சுதந்திரிக்க போகிறார்கள். தேவன் ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தையை அன்றைக்கு நிறைவேற்றினார். பெரிய சந்தோஷமான ஒரு காரியம். சரியா? இங்கே நம்முடைய வாழ்க்கையில் அப்படியெல்லாம் நிறைய காரியங்கள் நடந்திருக்கிறது. சரியா? சில நேரத்தில் நம்ம ஜெபம் பண்ணும்போது சரி, பேசும்போது என்னமோ ஆண்டவர் நமக்கு ஒன்றுமே செய்யாத மாதிரி நம்ம பேசிக்கிறோம். இல்லைங்க, தயவுசெய்து நம்ம அப்படி பேசவே கூடாது. அதனால தான் பிலிப்பியரில் சொல்லும்பொழுது எல்லாவற்றையும் என்ன பண்ணுங்க, ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினால தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. ஜெபம் பண்ணும் பொழுது அதோடு கிடையாது வந்துட்டே இருக்கணும். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம்னா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அந்த ஸ்தோத்திரம் இல்லை. ஆண்டவரே, என்னை இவ்வளவு நாள் பத்திரமா என்ன பண்ணீங்க, வழி நடத்தி வந்தீங்க. இதை விட கஷ்டமான சூழ்நிலையெல்லாம் நான் கடந்து வந்திருக்கேன். அப்பெல்லாம் பதறினேன், ஆனால் அதுலெல்லாம் என்னை கைவிடவே இல்லை. எனக்கு தெரியும் இதுலேயும் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, கைவிட மாட்டீங்க. ஆனால் எனக்கு பயமா இருக்குது. அதனால தான் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறேன். சொல்லணுமா சொல்ல வேணாமா? அதுதான் முக்கியமான காரியம். நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, நம்ம பிள்ளைங்க நம்மகிட்ட வந்து இதையாவது செய்யுங்களேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் நம்ம அடுத்தது கேட்போம், ஏன்பா இது வரைக்கும் நான் ஒன்றுமே உனக்கு செய்யலையா, இதையாவது செய்யுங்களேன், இதாவது வாங்கி கொடுங்களேன் அப்படின்னு சொன்னால் நம்ம மனசு வலிக்குமா வலிக்காதா? வலிக்கும். எவ்வளோ காரியம் உனக்கு செஞ்சுருக்கிறேன், எனக்கு கூட துணி வாங்காமல் உனக்கு தானே முதல்ல நான் வாங்கி கொடுத்துருக்குறேன், இப்படி பேசுறியே நீ அப்படின்னு சொல்லுவோம். ஆண்டவர்கிட்ட போய் நிற்கும்போது, ஆண்டவர் எனக்கு இது வேணும், என்னமோ இது வரைக்கும் அவர் ஒன்றுமே செய்யாதது போல பேசுவோம். ஆனால் அவர் வேதனைப்படுவார். அதனால தான் எப்பயுமே அவர்கிட்ட காரியங்களை எடுத்து வைக்கும்போது சொல்லணும், ஸ்தோத்திரம் சொல்லணும். ஆண்டவரே, இதுவரைக்கும் நீங்கள் எனக்கு நான் தீமை செய்ததே கிடையாது, இதுவரைக்கும் நான் கேட்காததை கூட நீர் எனக்கு செய்திருக்கிறீர், இப்பொழுதும் செய்வீர் என்பது எனக்கு தெரியும். ஆனால் உள்ளம் பதைக்கிறது, பயமாக இருக்குது. எனக்கு இதெல்லாம் உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் செய்ய மாட்டீங்கன்னு நான் சொல்லலை, நீங்கள் செய்வீங்கன்னு தெரியும், ஆனால் என்னுடைய பயத்தை உங்ககிட்ட வைக்கிறேன் அப்படி சொல்லணும். அப்போ அவருடைய உள்ளம் சந்தோஷப்படுமா படாதா? படுங்க. அதுதான் அவர் எதிர்பார்க்கிறார். ஆனால் பழையதை மறந்து விடக்கூடாது என்பதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதற்காக தேவன் இந்த அதிகாரத்திலே சில காரியங்களை செய்கிறார். அதுக்கு முன்பதாக சில காரியங்களை பார்த்து விடலாம். யோர்தானை கடந்தவர்கள் யார் யார் கடந்தார்கள் என்பதை சில குறிப்புகள் எல்லாம் பார்த்துட்டு நம்ம கடைசியாக அந்த காரியங்களுக்கு போகலாம். 4வது அதிகாரம் 11ஆம் வசனத்தில்,
ஜனங்கள் எல்லாம் கடந்த பின்பு, எவ்வளவு சொல்லல, பல லட்சங்கள் இருந்திருப்பாங்க. கர்த்தருடைய பெட்டியும் கடந்தது. ஆசாரியர்கள் ஜனத்துக்கு முன்பாக போனார்கள். அப்ப எல்லாரும் என்ன பண்றாங்க? ஜனங்கள் எல்லாம் கடந்தாங்க, பெட்டியும் அப்படி போச்சு, ஆசாரியர்களும் கடந்துட்டாங்க. 12ஆம் வசனத்துல இன்னும் ஒரு டீட்டெயில், இன்னும் கொஞ்சம் உள்ள டீட்டெயில் சொல்கிறார். இவங்களோட யார் இருந்தது? ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசையின் பாதி கோத்திரத்தாரும் மோசே தங்களுக்கு சொன்னபடியே அணி அணியா இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக கடந்து போனார்கள். ஏறக்குறைய 40,000 பேர் யுத்த சன்னதராய் யுத்தம் பண்ணும்படி கர்த்தருக்கு முன்பாக எரிகோவின் சமனான வெளிக்கு கடந்து போனார்கள் சொன்னா, இவங்க தனியாக குறிப்பிடப்பட்டிருக்கிறாங்க சொன்னா, இவங்க குடும்பம் எங்க தங்கிட்டாங்க? கரைக்கு அங்கிட்டே தங்கிட்டாங்க. அங்கேயே அவங்க இடம் கேட்டு வாங்கிட்டாங்க, மோசைட்டே வாங்கிட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், உங்கள் மனைவி பிள்ளைகள் அங்கே இருக்கலாம், ஆடு மாடுகள் அங்கே இருக்கலாம், ஆனால் யுத்தம் பண்ணக்கூடியவங்களும் எங்கிட்ட வரணும். இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட கரை கடந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு யுத்தம் பண்ணி இடத்தை பிடித்து கொடுத்த பின்னாடி தான் என்ன பண்ணோம்? திரும்பி போக வேண்டும் என்று சொல்லிட்டாங்க. ஆனால் அவர்களும் வருகிறார்கள். ரூபன் புத்திரர், காத் புத்திரர், மனாசையின் பாதி கோத்திரம் இங்கிட்டு வந்துட்டாங்க. அதான் அங்கே குறிப்பு சொல்லப்படுது. அப்போ ஆண்டவர் ரொம்ப டீட்டெயில் அழகாக சொல்லுகிறார். 40,000 பேர் என்று சொல்லும்போது நான் நினைக்கிறேன் ரூபன் புத்திர, காத் புத்திர, மனாசின் பாதி கோத்திரத்தில் உள்ள அந்த 40,000 யுத்தம் பண்ணக்கூடிய மனிதர்கள் மட்டும் இங்கே வருகிறார்கள். மிச்சவங்களாம் இங்கிட்டு உள்ளவர்கள் அவர்களும் இணைந்து கொள்வார்கள். இன்னொரு குறிப்பு இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 14வது வசனத்தில், அந்நாளில் கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள். யாருக்கு? யோசுவாவுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்திருந்தார். பயந்துனா மரியாதை, சரியா, பயபக்தியோடு கூட இருந்தார்கள். மோசையை கனம் பண்ணினார்கள், மதித்தார்கள். நம்ம 3வது அதிகாரம் படித்த பொழுது 7வது வசனத்திலே அதை ஆண்டவர் சொல்கிறார், மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அதை வாசிக்கலாமே, சிலருக்கு பிரயோஜனமா இருக்கார். 3வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் புத்திரர் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்கிறார். இங்கே சொல்லுகிறார் மேன்மைப்படுத்தினார் என்று சொல்லி. 4:14. நம்மை மேன்மைப்படுத்துவது யார்? தேவன், மறந்துட வேண்டாம், சரியா? யோவான் 5வது அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை குறிப்பிடுகிறார். யோவான் 5வது அதிகாரம். மனுஷனுடைய இயற்கையான ஏக்கம் என்னன்னு சொன்னா, என்னை எல்லாரும் மதிக்கணும், என்னை எல்லாரும் பெருமையாய் பேச வேண்டும் என்பது. அது இயற்கையான காரியம், தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் நம்ம தமிழில் சொல்லுவோம், நாக்குக்கு என்ன இல்லை, எலும்பு இல்லை. முன்னாடி நம்மளை பெருமையாய் பேசும், பின்னாடி போய் எப்படி பேசுகிறோம்? மோசமாக பேசும். சுவாசிகளை பற்றி சொல்லும் போதே ஒரே வாயிலிருந்து துதியும் வருது, தூஷணமும் வருகிறது என்று சொல்கிறார். அதான் உலகம். உல வாயை மூடினாலும் எந்த வாயை மூட முடியாதான்? ஊர் வாயை மூட முடியாதான்? உலகத்திலிருந்து நம்ம மகிமையை மேன்மையை எதிர்பார்ப்போமானால் உலகம் நமக்கு எப்பயுமே அதை கொடுக்கவே கொடுக்காது. கொடுக்குற மாதிரி தெரியலாம், சில நேரத்தில் அதை அவமானப்படுத்தி விடும். 5வது அதிகாரம், யோவான் 5வது அதிகாரம் 44வது வசனத்தில் இதெல்லாம் நம்ம மனசில் வச்சுக்கணும். நிறைய நேரத்தில் நம்ம சோர்ந்து போகிறதுக்கு காரணம் என்ன சொன்னால், என்ன இப்படி போய் பேசிட்டாங்களே, அவங்க என்ன இப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப நொந்து நூலாகி போகிறோம். அது நடக்கவே நடக்காது என்று சொல்லவில்லை, ஆனால் இப்படிப்பட்ட வசனங்களினாலே நம்ம என்ன பண்ணோம்? தேற்றணும். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இங்கே ஆண்டவர் சொல்கிறார், தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவரில் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்கிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல். அப்ப எதை மட்டும்தான் தேடணும்னு இந்த வசனம் நமக்கு சொல்லுது? தேவனால் வருகிற மகிமை. யார் என்னை பார்த்து நல்லவன் என்று சொல்ல வேண்டும்? உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனை யார் சொல்ல வேண்டும்? தேவன் சொல்ல வேண்டும். என்னை பற்றி நான் பேசலை, சரியா? எல்லாருக்கும் இருக்கிற ஒரு ஏக்கம், மனிதனாக இருக்கிறனால ஒரு ஏக்கம் அந்த உண்டு. அது இயற்கையான ஒரு காரியம்.
ஆனால் அது மனுஷனிடத்திலிருந்து வருமா என்று சொன்னால், தியோடர் வில்லியம்ஸை பற்றி சொல்லும்போது அவருக்கு வழுக்கத்தலை. அவரை மேடையில் வச்சு ரொம்ப புகழ்ந்து புகழ்ந்து பேசுவாங்க. ஆனால் சொல்லுவாங்க, அது வழுக்கத்தலையில் பட்டே வழி அங்கிட்டு பின்னாடி போயிடும்னு சொல்லி. அப்படி தான் அங்கே இருக்கணும். புகழ்ந்து பேசினாலும் மிதக்காதீங்க, இகழ்ந்து பேசினாலும் சோர்ந்து போயிடாதீங்க. ஏன்னா உலகம் அப்படிதான். நம்மளை நிதானிக்க நமக்கு தெரியும். நம்மை பற்றி தேவன் என்ன சொல்வார் என்பதும் ஓரளவுக்கு நமக்கு தெரியும். அதை தான் நிதானிக்க பழக வேண்டும். அப்ப இங்க சொல்லுகிறார், தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல். இவங்க எதை தேடுறாங்கன்னா, உலகத்து மக்களத்தில் வருகிற மகிமையை தேடுகிறார்கள். அதே புஸ்தகம் 12வது அதிகாரத்துக்கு வாங்களேன், இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. 12வது அதிகாரம் 43வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்புகிறார்கள் சொல்லப்பட்டது. அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்புகிறார்கள். எதை விரும்புகிறோம்? புகழ்ந்தா சந்தோஷமா தான் இருக்கும், எல்லாருக்குமே அது இயற்கையான காரியம். நல்லா ரொம்ப நல்லவருங்க இவர். ஒரு நாள் நான் சொல்லியிருக்கேன், இங்கே ஆண்ட்ரூ பைக் ஷாப்பில் நின்றுட்டு இருக்கப்ப ஒருத்தர் வந்தார். அவரும் புல்லட் வச்சுருந்தார், நானும் புல்லட் வச்சுருந்தேன். அதனால் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். உடனே அவர் சொன்னார், இவர் பாஸ்டர்ன்னு சொன்னார். ஓ, இவருக்கு தெரியும் போல நினச்சி எனக்கு புரிஞ்சிச்சு. இவங்க சர்ச்சு சூப்பரான சர்ச்சுன்னு சொன்னார். ஒன்று எனக்கு அப்படியே குழுக்குன்னு ஆயிடுச்சு. அடுத்து சொன்னார், ஒவ்வொரு வாரமும் சாப்பாடு போடுவாங்கன்னாரு. எனக்கு அப்படியே நொந்து போயிட்டுறாரு. ஓ, இதனால தான் இவர் நல்ல சர்ச்சுன்னு சொல்லியிருக்காரு போலன்ட்டு. பார்த்தீங்களா, அவங்க பார்க்குற பார்வையே வேற. நல்ல சர்ச்சுன்னு நான் என்னமோ நினச்சிட்டேன். ஆனால் அவர் சொல்கிறார் ஒவ்வொரு வாரம் சாப்பாடு கொடுப்பாங்க. எனக்கு கஷ்டமாக போச்சு. இது மாதிரி நம்ம நல்லவன் என்று சொல்லுகிறவன் என்ன காரணத்துக்காக சொல்கிறானோ தெரியல. அவனுக்கு எதாவது நம்மளால் 10 ரூபா ஆதாயம் கிடைக்கும் என்பதற்காக என்ன பண்ணலாம், நம்ம புகழலாம். அதனால் மனுஷனிடத்திலிருந்து வருகிற மகிமையை விரும்ப வேண்டாம், ரொம்ப விரும்ப வேண்டாம். புகழ்ந்தா புகழ்ந்துக்கணும், புகழாதன்னு சொல்ல முடியாது நம்மளால். சில நேரத்தில் புகழ்ந்துக்கிட்டோம், ஆனால் அதில் நம்ம மிதக்க வேண்டாம். என்னை பற்றி தேவன் என்ன சொல்வார் என்பதை மட்டும் நாம் அறிய வேண்டும். யோசுவா, நான் ஏற்கனவே பலமுறை சொல்லிட்டேன், யோசுவா மோசேக்கு ஒரு பணிவிடைக்காரன். அவனை லீடராக, மோசேக்கு அடுத்த தலைவனாக ஏற்படுத்தின பொழுது அவனும் பயந்தான். ஜனங்கள் என்ன சொல்லியிருக்கலாம், ஏன்னா உபாகம கடைசி அதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்கு, உபாகம கடைசி அதிகாரத்தில் எனக்கு இருக்கிற வரைக்கும் கல்லறிவாங்க, இல்லாதப்ப என்ன பண்ணுவாங்க, அதாவது செத்த வீட்டில் தான் நிறைய பேரை பார்க்கலாம், நிறையா இதை மாதிரிலாம் பார்க்கலாம். அவனோட பேசியிருக்கவே மாட்டார் செத்த வரைக்கும். செத்து போன பின்னாடி வந்து என்ன பண்ணிகிட்டே இருப்பார், புகழ்ந்துக்கிட்டே இருப்பார். பாவம், அவர் காது கேட்காது இல்லைப்ப. அது மாதிரி இருக்கிற வரைக்கும் புகழ மாட்டாங்க. மோசே இருந்த வரைக்கும் கல்லறியை பார்த்தார்கள். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்க, 17வது வசனம். கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசையை போல ஒரு தீர்க்கதரிசியில் அப்புறம் எழும்பினதில். இது உண்மைதான், பொய் கிடையாது. சரியா, பொய் கிடையாது. இதை ஒருவேளை எழுதுகிறது யாரா இருக்க வேண்டும் என்று சொன்னால் யோசுவாவாக தான் இருக்க வேண்டும். ஏன்னா மோசே மரித்து போகிறார். ஆனால் ஜனங்கள் யார் மேலே, செத்து போனோன்னு யார் மேலே ரொம்ப பாசம் வந்துருச்சு. இந்த பொம்பளை பிள்ளைங்க கல்யாணம் கட்டி போன பின்னாடி தான் அம்மா மேலே ரொம்ப பாசம் வந்துடும். புருஷனை விட்டுவிட்டு யார் மேலே பாசம் வந்துடும், அம்மா. கோவிச்சுக்கிறாங்க, அடிக்கடிக்கு வந்துடுறாங்க. சரியா, இது உண்மை. பொம்பளை பிள்ளைங்க மனசில் வச்சுக்கணும். அதாவது இருக்கிற வரைக்கும் அம்மா அப்பாவை நேசிங்க. ஆனால் கல்யாணம் கட்டி போனோன்னே யாரை நேசிக்கணும், புருஷனை நேசிக்கணும். அதே மாதிரி பையங்களும் கல்யாணம் கட்டின முன்னாடி வந்த பிள்ளையை நேசிக்கணுமே வெளியே, அதுக்கப்புறம் அம்மா அம்மானுக்கிட்டே பின்னாடி போகக்கூடாது. அப்போ அம்மா தேவை, அப்பா தேவை, இல்லைன்னு சொல்லலை. அதாவது தகப்பனும் தாய் என்ன பண்ணணும், கனம் பண்ண வேண்டும். அவங்கள வைக்க வேண்டிய இடத்துல வச்சு அவங்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை எல்லாம் செய்ய வேண்டும். அது 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 தவிர்க்கப்பட முடியாத ஒரு காரியம். ஆனால் அதே வேளையில் யாரை நேசிக்கணும், புருஷன் மனைவியை நேசிக்க வேண்டும், மனைவி புருஷனை நேசிக்க வேண்டும். அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு ஓடி ஓடி வந்துக்கிட்டே இருந்தால் குடும்பம் கெட்டு போயிடும். சரியா, அப்போ இருக்கிற வரைக்கும் நம்ம சில காரியத்தை அது பெருமையாக நினைக்கிறது இல்லை, இல்லாத பொழுது பெருமையாக யோசிப்பேன். அது மாதிரி மோசே இறந்த உடனே இவங்க எல்லாம் யாரை பற்றி தான் யோசிச்சுட்டே இருக்காங்க, மோசே 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 மோசேன்னு இருக்காங்க. பாவம், யோசுவா வந்து லீடர் ஆக்கிட்டாரு, இவெல்லாம் ஒரு லீடர் ஆகும், மோசே மாதிரி வருமா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
யோசுவாவும் சொல்லியிருப்பான், ஆண்டவரே நான் என்ன ஆண்டவரே பண்ண முடியும், இது எதிர்த்தால் கல்லெடுக்குமே இந்த ஜனம் அன்னு யோசிச்சிருப்பான். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் ஒன்று என்ன பண்ண போகிறேன், மைமைப்படுத்துகிறேன். யோசுவாட்ட தான் சொல்கிறேன் 3வது அதிகாரம் 7வது வசனத்தில், யோசுவா கவலைப்படாத, மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். சில நேரத்தில் நம்ம குடும்பத்துக்குள்ளேயே நமக்கு மரியாதை இல்லாமல் இருக்கலாம். மரியாதை கேட்டு வாங்க முடியாது, நமக்கு நல்லா தெரியும். ஆனால் யார் உங்களை உயர்த்த முடியும் தெரியுமா? நீங்கள் ஆண்டருக்கு பிரியமாக நடந்துகிட்டே இருங்க. யோசுவா அதை மட்டும்தான் செஞ்சான். ஜனங்கள் என்ன நினைச்சாங்க, அன்றைக்கு இருந்த லீடர்ஸ் என்ன நினைச்சாங்க, அதை பற்றிலாம் அவன் கவலைப்படல. ஆண்டவர் சொன்னதை செய்து கொண்டே வந்தவன் ஆண்டவர் ஒரு நாள் அவனை என்ன பண்ணுகிறார், மகிமைப்படுத்துகிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜனங்கள் மோசைக்கு கீழ்ப்படிந்தது போல யாருக்கு கீழ்ப்படிஞ்சாங்க, யோசுவாவுக்கும் கீழ்ப்படிந்தாங்க. இது உண்மை. இது அது, ஆனால் அதற்காக காத்திருக்க வேண்டும், அதற்காக கீழ்ப்படிதல் வேண்டும், பொறுமை வேண்டும். இது அழகான ஒரு குறிப்பு இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. சரியா, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா அங்கே சொல்லப்பட்டிருக்கு. யாரெல்லாம் கடந்தாங்க அப்படி சொல்லி டீட்டெயில்ஸ் இருக்கு. 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், மோசே யோசுவா தேவன் மேன்மைப்படுத்தினார். இப்போ யார் தான் நம்மளை மேன்மைப்படுத்தணும்? தேவன் மேன்மைப்படுத்த வேண்டும். அவர் மேன்மைப்படுத்த வேண்டுமானால் யாருடைய புகழ்ச்சியிலும் திளைக்க வேண்டாம், யாருடைய இகழ்ச்சியிலும் சோர்ந்து போக வேண்டாம். தேவன் சொன்னதை மட்டும் நம்ம என்ன பண்ணிட்டே போயிருக்கணும், செய்து கொண்டே போயிட்டு கொண்டிருக்கும் பொழுது தேவன் ஒரு நாளிலே நம்ம என்ன பண்ணுவார், அப்படியே உயர்த்தி நிற்பார். அதான் உண்மையான ஒரு காரியம். சோர்ந்து போயிடாதீங்க. அதான் நம்ம ஒரு வேலை பார்க்குற இடத்துல கூட எடுத்தோடனே முதலாளி சில நேரத்தில் நம்மளை என்ன பண்ண மாட்டார், புகழ மாட்டார். வேலை பார்க்குற இடத்துல இப்போ வேதம் என்ன தெரியுமா நம்ம கற்றுக் கொடுக்குது, எதை செய்தாலும் கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று செய்யுங்க, ஆண்டவருக்காக செய்யுங்க. அந்த ஆள் நல்லா இருக்க, நல்லா செஞ்சேன்னு சொன்னாலும் சரி, நல்லா செய்யலைன்னு சொன்னாலும் சரி, செய்ய வேண்டியதை உத்தமமாக என்ன பண்ணிடுவோம், செஞ்சிருவோம். ஒரு நாள் கடவுள் அங்கே நம்மை உயர்த்துவார். சரியா, யோசிப்பு அப்படிப்பட்ட ஒரு மனுஷன். சொந்த வீட்டிலேயே அவனை தூக்கி வித்துவிட்டாங்க இல்லையா, ஆனால் வருகிற இடத்துல அவன் உண்மையாய் வேலையை பார்த்த பொழுது கர்த்தர் அவனை எங்க உயர்த்தினார். சிறைச்சாலைக்கு வருகிறான், அங்கேயும் உண்மையாய் வேலை செய்த பொழுது கர்த்தர் அவனை உயர்த்துகிறார். எங்க வரைக்கும் உயர்த்துறார்னா ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானம் வரைக்கும் உயர்த்து. இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய கட்டளையை தான் இந்த நாளிலே பார்க்க போகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் இப்பொழுது யோர்தானை கடந்து கொண்டிருக்கிறார்கள், ஏறக்குறைய கடந்து முடித்து விட்டார்கள். அப்பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். 3ஆம் வசனம் கடைசியில் பார்த்தீங்கன்னா 4வது அதிகாரம் 3ஆம் வசனத்து கடைசியில் கட்டளை இடுங்கள் என்றார். என்ன கட்டளை? 3ஆம் வசனம் முழுசையும் வாசிக்கிறேன். இங்கே யோர்தானின் நடுவிலே ஆசாரியர்களின் கால்கள் நிலையாய் நிற்கிற இடத்திலே 12 கற்களை எடுத்து அவைகளை உங்களோடு கூட அக்கறைக்கு கொண்டு போய் நீங்கள் இன்று ராத்திரியில் தங்கும் ஸ்தானத்திலே அவைகளை வையுங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிடுங்கள் என்றார். யாருக்குன்னு சொன்னா 2ஆம் வசனத்தில், நீங்கள் ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஒவ்வொருவராக ஜனங்களில் 12 பேரை தெரிந்து கொள்ளுங்கள். அதை நம்ம போன வாரமே எங்க பார்த்தோம், 12ஆம் வசனத்தில் பார்த்தோம். 3வது அதிகாரம் 12ஆம் வசனம். எதுக்குன்றது நமக்கு அந்த நேரத்தில் விளங்கல. 12ஆம் வசனம் 3வது அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இஸ்ரவேல் கோத்திரங்களில் 12 பேரை ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொருவராக பிரித்தெடுங்கள். இவங்களை எதுக்காக பிரித்தெடுக்கணும், இவங்க மறுபடியும் ஆத்துக்குள்ள போய் நடுவில் யார் நின்றுட்டு இருக்கா, ஆசாரியர்கள் பெட்டியை தூக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அப்ப எல்லா ஜனங்களும் கடக்கிற வரைக்கும் நின்றுட்டு இருக்காங்க. அப்ப ஜனங்கள்லாம் கடந்துட்டாங்க. இப்ப சொல்ற இந்த 12 பேரும் போய் அவங்க நிக்கிற இடத்துல இருந்து 12 கற்களை என்ன பண்ணுங்க, எடுத்துட்டு வாங்க. எவ்வளவு பெருசுன்னு சொல்லல. நிச்சயமா அன்றைக்கு தூக்கணும் எத்தனை பேர் இத்தனோடு தூக்கிட்டு வந்திருக்க மாட்டோம். நம்மனா எத்தனை தூக்கிட்டு வந்திருப்போம், சின்னதாக. அவங்க பலசாலிகளாக இருந்திருப்பாங்க, நல்ல பெரிய கற்களை தூக்கிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் தூக்கி கொண்டு வந்து நீங்கள் இருக்கிற இடத்துல வைங்கன்னு சொல்கிறாங்க. அதை நம்ம பார்த்தோன்னு சொன்னால் 8வது வசனத்தில் யோசுவா கட்டளையிட்டபடி இஸ்ரவேல் புத்திரர் செய்து கர்த்தர் யோசுவாவுடைய சொன்னபடியே இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திரங்களின் லக்கத்திற்கு சரியாய் 12 கற்களை யோர்தான் நடுவில் எடுத்து அவைகளை தங்களோடு கூட அக்கறைக்கு கொண்டு போய் தாங்கள் தங்கின இடத்திலே வைத்தார்கள். 20ஆம் வசனத்தை பாருங்க. அவர்கள் யோர்தானில் எடுத்து கொண்டு வந்த அந்த 12 கற்களையும் யோசுவா கில்காலிலே நாட்டினான், ஊனினான். 12 கற்களையும் வச்சாங்க. எப்போ என்ன ஷேப்பில் வச்சாங்கன்னு சொல்லி நமக்கு
தெரியவில்லை. ஆனால் 12 கற்கள் அங்கே வைக்கப்பட்டது. இது எதற்காக? 6வது வசனம். எதற்காக ஆண்டவர் இப்படி செய்ய சொல்லுகிறார்? சில சிம்பிள்ஸ் நமக்கு வேதாந்தத்தில் இருக்கு, சில அடையாளங்கள் வேதாந்தத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது போல இது வணங்குவதற்காக அல்ல, அடையாளங்களாக. வாசிக்கலாமா? நாளை இந்த கற்கள் ஏதென்று உங்கள் பிள்ளைகள் உங்களை கேட்கும் போது நீங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போனதினால் அவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. யோர்தானை கடந்து போகிற போது யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போயிற்று. ஆகையால் இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு என்றைக்கு நினைப்பூட்டும் அடையாளம் என்று சொல்லுங்கள் என்றான். நம்ம நாட்டில் ஒரு பெரிய ஆபத்து என்ன சொன்னா, எதை வச்சாலும் இவங்க என்ன பண்ணிடுவாங்க? வணங்க ஆரம்பிச்சிருவாங்க, தொட்டு கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம பழக்காது. அதில் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் சில அடையாளங்களை வைத்தார். அது அடையாளம். இது என்ன? கர்த்தருடைய பந்தி என்ன? அடையாளம். இது வணங்குவதற்குரியதல்ல. இந்த ரசத்திலே ஒன்றும் மகிமை எதுவும் கிடையாது. அந்த அப்பம் வழக்கமாக நம்ம வாங்குற பிரெட்டு தான். அந்த வேஃபர்ஸாக கொடுப்பாங்க சில சபையில். அதை நாக்கில் வச்சுட்டு, நான் சின்ன பையனாக இருந்தப்ப, நான் ரோமன் கேத்தலிக் ஸ்கூலில் படித்ததுனால கடிக்கக்கூடாது. ஏன் கடிக்கக்கூடாது? அது தேவனுடைய சரீரம். அது அப்படியே நாக்கிலே வச்சு அது அப்படியே கரைஞ்சி போயிடும், கடிச்சிடக்கூடாது. இப்போ ரோமன் கேத்தலிக் சபையில் ரசம் மக்களுக்கு கொடுக்கவே மாட்டாங்க, ஃபாதர் மட்டும்தான் குடிப்பார். ஏன்னு தெரியல எனக்கு தெரியும். ஆனால் அவங்களுடைய நம்பிக்கை என்ன சொன்னால், அந்த ரசமானது தேவனுடைய ரத்தமாய் மாறிவிடும், அந்த அப்பமானது தேவனுடைய சரீரமாய் மாறிவிடும் என்ற நம்பிக்கை அவர்களுக்குள்ளே இருக்கிறது. ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா, இது என்ன? நினைவு கூறும் அடையாளங்கள் இவை. இது எதை நான் பீத்து உண்ணும் பொழுது, அந்த அப்பத்தை நான் புசிக்கும் பொழுது நான் நினைவு கூறுகிறேன், நான் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல யார் அடிக்கப்பட்டா? கிறிஸ்து அடிக்கப்பட்டார். என் சரீரம் பிக்கப்பட வேண்டிய இடத்துல அவருடைய சரீரம் எனக்காக பிக்கப்பட்டது என்பதை நான் நினைவு கூறும்படியாய் இந்த அடையாளத்தை வைத்திருக்கிறார். அவ்வளவுதான், புரிந்து கொள்ள வேண்டும். இதை எடுத்தா ஆசீர்வாதமா, தப்பா எடுத்தா சாபம் தான் வரும்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாவத்தோடு கூட, அறிக்கை செய்யப்படாத பாவத்தோடு கூட குறை உள்ளவர்களாக இதுல பங்கெடுத்தால், நீ எதுல பங்கெடுக்கிறன்னு யோசிக்காம பங்கெடுக்கிறதுனால என்ன ஒரு ஆக்கினை தீர்ப்பு வரும் என்று தான் வேதம் தெளிவாக எச்சரிக்கிறது. ஆனால் இதில் எடுத்த ஆசீர்வாதம் நினைச்சிட்டு எடுக்காதீங்க. இது நம்முடைய கடமை, நினைவு கூற வேண்டியது நம்முடைய கட்டளை, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளை. இதுல ஆசீர்வாதம் இல்லை, அவருடைய சரீரத்தில் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோமே அதுதான் ஆசீர்வாதம். பாவத்தோடு கூட எடுப்போமானால், அறிக்கை செய்யப்படாத பாவங்களை மறைத்து மாய்மாலம் பண்ணி இந்த இதிலே பங்கெடுக்கும் பொழுது ஆசீர்வாதம் அல்ல, நியாய தீர்ப்பு தான் உண்டுன்னு வேதம் சொல்லுது. இது அடையாளம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்படிப்பட்ட சில அடையாளங்கள் வேதாந்தத்தில் சொல்லப்பட்ட எதற்காக சொன்னா, என்றைக்கோ நடந்த ஒரு காரியம் என் வாழ்க்கையில் எவ்வளவு உண்மையாக இருக்கிறது என்பதை நான் அனுதினமும் நினைப்பதற்காக தேவன் அதை செய்ய சொல்லுகிறார். வணக்கத்துக்குரியதல்ல, அடையாளங்களாக கொடுக்கப்படுது. இங்க தெளிவா சொல்லப்படுது. 6ஆம் வசனத்துல என்ன வாசித்தோம்? நாளை என்று சொன்னால் இனிமேல் வருகிற நாட்களிலே இந்த கற்கள் ஏதென்று உங்களுக்கு பிள்ளைகள் உங்களை கேட்கும் போது, என்னது கல் இங்கே இருக்குது, எதுக்காக இங்க வச்சிருக்கிறீங்க பிள்ளைங்க கேட்பாங்க. கேட்கும்போது என்ன சொல்லணும்? அப்பா இது எங்க இருந்து எடுத்தது? யோர்தான் நடுவுல இருந்து எடுத்தது. யோர்தான் நடுவுல எப்படி எடுத்தீங்க? நான் இந்த மாதிரி ஆண்டவர் யோர்தானை வற்றி போக பண்ணினார், ஆண்டவர் இதை பிரித்தார், நாங்கள் வெட்டாந்தரையில் என்ன பண்ணோம், நடந்து வந்தோம் என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார். இன்னும் பாருங்களேன், பின்னாடி வரலாமே. 21வது 23வது வசனத்தை பாருங்க. அதே அதிகாரம் 21 நான் வாசிக்கிறேன். 20 கில்காலிலே நாட்டினார்கள். 21 இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நாளை உங்கள் பிள்ளைகள் இந்த கற்கள் ஏதென்று தங்கள் பிதாக்களை கேட்கும் போது
நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் வெட்டாந்தரை வழியாய் இந்த யோர்தானை கடந்து வந்தார்கள். பூமியின் சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம் பலத்ததென்று அறியும்படிக்கும். ஒன்று. இரண்டாவது, நீங்கள் சகல நாளும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படும்படிக்கும். உங்கள் தேவனாகிய கர்த்தர் சிவந்த சமுத்திர தண்ணீரை நாங்கள் கடந்து தீரும் மட்டும் எங்களுக்கு முன்பாய் வற்றி போக பண்ணினது போல உங்கள் தேவனாகிய கர்த்தர் யோர்தானின் தண்ணீருக்கும் செய்து அதை உங்களுக்கு முன்பாக நீங்கள் கடந்து தீரும் அளவும் வற்றி போக பண்ணினார் என்று அறிவிக்க கடவீர்கள் என்றான். புரியுதா? ஆண்டவர் சொல்றார். இதுதாங்க இந்த 6வது அதிகாரத்தில் நீ உட்காரும் போதோ எழுந்திருக்கும் போதோ என்ன பண்ணணும்? உபாகமத்தில் வாசிக்கிறோம். உட்காரும் போதோ எழுந்திருக்கிற போதும் நடக்கிற பொழுதும் பிள்ளைகளோட என்ன பண்ணணும்? பேசுங்க. இந்த வசனத்தை பேசணும். இந்த வசனம் சொல்லும் போது மனப்பாட வசனத்தை சொல்லலை. எவ்வளவோ சம்பவங்கள் இருக்கிறது. தேவன் எப்படி ஆதாமை படைத்தார், ஆதாம் ஏவாள் எப்படி பாவத்தில் விழுந்து போனா, இதெல்லாம் அவங்களோட பேசணும். பிள்ளைங்க இயற்கையாகவே கதை கேட்க விரும்பும். வேதாந்தத்தில் இருக்கிறது கட்டுக்கதைகள் அல்ல, உண்மை சம்பவங்கள். அப்ப அதை எப்படி சொல்லலாம்? பிள்ளைகளுக்கு கதைகளாக சொல்லலாம் இல்ல, சொல்லணும். ஏன் சொன்னா, பிள்ளைங்க படுக்க போறதுக்கு முன்னாடி நீங்க சொல்லி பழக்கிட்டீங்கன்னா உங்களை கதை சொல்லாம அது என்ன பண்ணாது, விடாது. கதை சொல்லுங்கம்மான்னு சொல்லி தொந்தரவு பண்ணி, அப்படி பிள்ளைங்க தொந்தரவு பண்ணால் அதை விட ஸ்லாக்கிய வேறு எதுவுமே இல்லைங்க. இந்த இங்கே வருதில்லை இத்தனை பிள்ளைங்க, எப்படி வருதுங்க? டெய்லி சாப்பாடாக போட்டுட்ருக்கோம். அதுக்கு இல்லை, பிள்ளைகளை மட்டும் இன்னைக்கு உலகம் திறந்து விட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க. அதான் ஆண்டவர் சொல்றார், சிறு பிள்ளைகள் இடத்தில் வர இடம் கொடுங்க, அவளை என்ன பண்ணாதீங்க, தடை பண்ணாதீங்க, அது தானாக வந்துடும் என்கிட்ட. அதுதான் இயற்கை. எனக்கு பிள்ளைகளை மட்டும் இந்த உலகம் தடை பண்ணலன்னா எல்லா பிள்ளைகளும் எங்கே ஓடி வந்துடும்? ஆண்டட்ட ஓடி வந்துடும். இயற்கையாகவே யாரை தேட உள்ளத்தில் ஆசை உண்டு? அதுக்கு தேவனை தேட, நன்மையானதை தேட, கற்றுக்கொள்ள விரும்பும் வயது. ஆனால் இன்னைக்கு பெரியவங்க அவங்க அதை என்ன பண்ணிடுறாங்க? தடை பண்ணுகிறார். துக்ககரமான காரியம். எங்கள் பெற்றோரெல்லாம் அனுப்புகிறாங்கன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷமான காரியம். அவங்க நல்ல முயற்சி எடுக்கிறாங்க. குடும்பமாக அச்சம்பத்துலேருந்து அவங்க ஒவ்வொரு வாரமும் கூட்டிகிட்டு வராங்கன்னு சொன்னால் அது லேசான காரியம் கிடையாது. இத்தனை நம்ம குடும்பம் மட்டும் கிளம்பி வரதே பெரும்பாடாக இருக்குது. இன்னும் இத்தனையையும் கிளப்பிக்கிட்டு வர்றதுன்னா அது பெரிய பாடு. ஆனால் அது பயங்கரமான ஊழியம். அப்போ அந்த பிள்ளைகளுக்கு என்ன பண்ணலான்னா அதை கற்றுக் கொடுக்க வேண்டும். அதுதான் தேவன் சொல்கிறார். பிள்ளைகள் கேட்கும்போது அதை அறிவிக்க கடவீர்கள். எப்படியெல்லாம் நடந்துச்சு அதை அறிவிக்க கடவீர்கள் என்று சொல்கிறார். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். 2 காரியம் அந்த இடத்துல சொல்கிறார் பாருங்களேன். 23ஆம் வசனத்தில், பூமியின் சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம் பலத்ததென்று அறியும்படிக்கு அறிவிக்க வேண்டும். 2வது காரியம், நீங்கள் சகல நாளும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படும்படிக்கு அறிவிக்க வேண்டும். யோசுவா காலத்துக்கு பின்பதாக என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம் எடுத்துக்கலாம். நீங்கள் அந்த கடமையை செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய பிள்ளைங்க மறுபடியும் இருளுக்குள்ளே போயிடுவாங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு கடவுளுடைய மேன்மையை சொல்லி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கதைகளின் மூலமாக பிள்ளைகளுக்கு அந்த மேன்மையை சொல்லி கொடுக்கலன்னு சொன்னால், உங்களுடைய ஒருவேளை உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் பாதி சொல்லி கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது தாம் பிள்ளைக்கு எத்தனை சொல்லிக் கொடுக்கும்? கால்வாசி சொல்லிக் கொடுக்கும். அதுக்கப்புறம் அது தாம் பிள்ளைக்கு எதை சொல்லிக் கொடுக்கும்? கால் அரைக்கால. அதுக்கப்புறம் தெரியல, சரியா, அதுலேயே பாதி சொல்லிக் கொடுக்கும். அதுக்குள்ளேயே எல்லாரும் எங்கே போயிடுவாங்க? ஆண்டவர்கிட்ட விலகி போயிடுவாங்க. ஒருவேளை கிறிஸ்டியன் 2 லேபிள் இருக்கலாம், ஆனால் தேவனை அறிந்தவர்களாக அவங்க இருக்க முடியாது. 2வது அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்க. நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் கர்த்தரின் ஊழியக்காரன் 110 வயதுள்ளவனாய் மரணம் அடைந்தான். இப்போ யோசுவா இறந்துட்டார். அவனை எப்ராஹிம் மலை தேசத்துள்ள காயாஸ் மலைக்கு வடக்கே இருக்கிற அவனுடைய சுதந்திரத்தின் எல்லையாகிய திம்னாத் எரேசிலே அடக்கம் பண்ணினார்கள். சரி, இதெல்லாம் ஓகே. 10ஆம் வசனம், அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார்
எக்காலத்தில் இருந்த சந்ததியார்? யோசுவா இறக்கும் பொழுது எத்தனை வயதில் இறந்தான்? 110 வயதிலே இறந்தான். அந்த வயசில் இறக்கும் பொழுது எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் இருந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு, அதாவது யோசுவா வயசில் இருந்தவங்க, யோசுவா இருந்த போது லீடர்ஸாக இருந்தவங்க எல்லாரும் இறந்துட்டாங்க. கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியும் அறியாத வேறொரு சந்ததி அவளுக்கு பின் எழும்பிற்று. என்ன துக்கமான ஸ்டேட்மெண்ட் தெரியுமா? எப்படி அறியாத சந்ததி எழும்பிற்று? எங்கிருந்து வந்துச்சு? இது லேட்டா வந்திருக்குமோ? எகிப்திலிருந்து புறப்பட்டு? இல்லைங்க, அவங்க பிள்ளைங்க தான் அது. யோசுவாவுக்கு பின்னாடி பிறந்த பிள்ளைகள். ஆனா எதை அறியவில்லை? மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்க, எதை அறியவில்லை? 10வது வசனம் 3வது வரியிலே வாசிக்கிறேன். கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியும் அறியாத வேறொரு சந்ததி அவளுக்கு பின் எழும்பிற்று. அப்பொழுது 11வது வசனம், அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானது செய்து பாகால்களை சேவித்து. உங்க பிள்ளைகளுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, உங்க பிள்ளைகள் நான் சொல்லக்கூடாது, நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் ஆண்டவரை அறிவிக்க வேண்டியது எவ்வளவு அவசியம் தெரியுமா? எந்த வயசுல சொல்லிக் கொடுக்கணும் பைபிள் சொல்லுது? நம்மளோட படுத்து எந்திரிக்கிற வயசு. பிள்ளை ஆண்டான் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. ஒரு வயசு வரைக்கும் தான் உங்களை ஒட்டிக்கிட்டு படுத்துட்டு இருக்கும். அது அப்பயே எல்லாத்தையும் சொல்லி ஏத்திருங்க அவன் மனசுல. அதுக்கப்புறம் நீங்க சொல்றதை கேட்காது, ஃப்ரெண்டு சொல்றதான் கேட்கும். கொஞ்சம் கொஞ்சம் பெருசானோடனே டீச்சர், எங்க டீச்சர் சொல்லிட்டாங்க, நீங்க சொல்றதெல்லாம் தப்புன்றோம். அப்ப அதுவே பாதி போச்சு. அதுக்கும் பெருசா வந்துருச்சுன்னா ஃப்ரெண்டு சொல்றதுதான் தெய்வ வாக்கு, நீங்க சொல்றதெல்லாம் கிடையாது. அப்பெல்லாம் நீங்க தலைகீழ கண்ணீர் வடிச்சால் நின்று கண்ணீர் வடிச்சாலும் பிரயோஜனமே கிடையாது. சொல்ல வேண்டிய வயசுல சொல்லிடணும், இல்லைன்னா இப்படி ஆயிரும். எவ்வளவு சீக்கிரம் பாருங்களேன். யோசுவா மரிச்சு அவரோடு இருந்த ஆட்கள்லாம் மரிச்ச உடனேயே ஒரு சந்ததி எழும்பிட்டு, அவங்களுக்கு யாரை பத்தி தெரியல? இஸ்ரவேல் கர்த்தரை அவர்கள் அறியவில்லை, இஸ்ரவேலுக்கு கர்த்தர் செய்த காரியத்தையும் அவர்கள் அறியவில்லை. ஆனா ஆண்டு சொல்றாரு, யாருக்கு சொல்லு? நீ உட்கார்ந்துருக்க போதும், நடக்கிற பொழுதும், படுத்துக் கொள்கிற பொழுதும் அவங்களோட என்ன பண்ணு? பேசு பேசு பேசுன்னு சொன்னா இவங்க பேசல. பரிதாபமான காரியம். அதனால தான் ஆண்டவர் சில அடையாளங்களை வைக்க சொல்றார். அடையாளத்தை வை, வீட்டில் வசனத்தை எழுதி மாட்டுன்னு சொல்றார். அது நெற்றியின் நடுவிலே, உன் கண்களின் நடுவிலே இருக்கட்டும் சொல்றார். உன் கையில கட்டிக்கோன்னு சொல்றார். ஏன் சொல்றாரு? ஈஸியா மறந்துடுவோம். இதை ஏன் கொடுத்திருக்கிறாரு? சில சபையெல்லாம் மாசத்துக்கு ஒரு தடவை தான் செய்வாங்க. நம்ம சபையில ஒவ்வொரு வாரமும் செய்கிற. ஏன்? நாம் மறக்க கூடாது. தேவன் நமக்காய் செய்த காரியம். ஏன் கூடி வருகிறோம்? அந்த காரணத்தையே நாம் மறக்க கூடாது. அவருடைய மரணத்தை நாம் எல்லா நேரத்தில் நாம் நினைவு கூற வேண்டும். அது முக்கியமான ஒரு காரியம். இது ஒரு சடங்காச்சாரம் அல்ல, இது ஒரு நினைவு கூறுதல். இப்படி ஒரு ரத்தம் சிந்துதல் இல்லாமல் இருந்திருக்குமானால் நமக்கு என்ன இல்லாமல் போயிருக்கும்? மீட்பே இல்லாமல் போயிருக்கும். அதை ஒவ்வொரு வாரமும் நினைவு கூறுகிறோம். அதுதான் முக்கியம். அப்ப ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுகிறார், அதை சொல்லு. ஆதியாகமம் 17வது அதிகாரத்துக்குலாம் நான் சீக்கிரம் முடிச்சிடறேன், கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. என் டைம் படி நேரம் ஆகல. ஆதியாகமம் 17வது அதிகாரம், ஆதியாகமம் 17வது அதிகாரம் 11ஆம் வசனம். ஆபிரகாம் அழைச்சாரு, அவனோட உடன்படிக்கை பண்ணினாரு. 17வது அதிகாரத்தில் ஆண்டவர் அவனோடு கூட உடன்படிக்கை பண்ணினார். அந்த 2ஆம் வசனத்திலே அதை வாசிக்கிறோம். நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி அப்படி சொல்றார். 11ஆம் வசனத்துக்கு வரலாம். 17 ஆதியாகமம் 17:11. உங்கள் நுனித்தோளின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள். ஆபிரகாம்கிட்ட சொல்றார், ஆண் பிள்ளைகள் எல்லாமே நுனித்தோளின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள். அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமாயிருக்கிறது. ஒரு அடையாளம் வச்சார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. ஒரு அடையாளம். என்ன அடையாளம்? விருத்த சேதனம் என்ற அடையாளம். நான் உன்னோடு கூட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன் என்பதற்கான அடையாளம். அந்த அடையாளம் இல்லாதவன் இந்த உடன்படிக்கைக்குள்ளே வரமாட்டான்னு சொல்றார் ஆண்டவர். கீழே வாசி பாருங்க, நேரம் இல்லை எனக்கு. ஒரு அடையாளம் அங்கே வைக்கிறார். நான் திருப்பந்தியை பற்றி சொல்லிட்டேன், அது நமக்கு ஒரு அடையாளம்.
யாத்திராகமம் 12வது அதிகாரம், யாத்திராகமம் 12வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கிறேன். அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறையில் கச்சையை கட்டிக்கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சியை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் ஒரு தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. சரி, இது எங்க நடந்துச்சு? எகிப்து தேசத்துல இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை ஆக்குற அந்த கடைசி நாளில் பிள்ளை சங்காரம் நடக்கும் பொழுது அவங்க ஒரு காரியம் செய்யணும். அது என்னன்றதுக்கு மேல வாசிக்கோங்க. அதுல கசப்பான கீரை இருக்குது, புளிக்காத அப்பம் இருக்கிறது, அப்புறம் ஆட்டு இறைச்சி இருக்கிறது. சரி, அந்த ஒரு வயது ஆட்டுக்குட்டியினுடைய மாம்சம் இருக்கிறது. அதையெல்லாம் அவங்க புசிக்க வேண்டும். அதை எப்படியெல்லாம் புசிக்கணும்னு சொல்றாரு. அதுதான் கர்த்தருடைய பஸ்கா. அதே அதிகாரம் 14வது வசனம், அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாய் இருக்க கடவது. அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக. அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிக்க கடவீர்கள் சொல்றார்ல. பண்டிகை அல்ல முக்கியம், அதில் என்ன செய்யப்படுகிறது என்பது முக்கியம். என்ன செய்யப்படுகிறது என்பது முக்கியம் அல்ல, என்ன எதற்காக அது செய்யப்படுகிறது என்பது மிக மிக முக்கியம். அதனால அர்த்தம் இல்லாமல் செய்யறது மடத்தனமான காரியம். பண்டிகை நமக்கு முக்கியம் அல்ல. இன்னைக்கு பண்டிகைன்னு சொன்ன உடனே புது ட்ரெஸ்ஸு, பலகாரம், அதுவா முக்கியம். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் பழைய ஏற்பாட்டில் அநேக காரியங்கள் அதை கொடுத்திருந்தான். புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது அப்படிப்பட்டது எதுவுமே நமக்கு இல்லை. ஆனால் 2 அடையாளம் இருக்கிறது. என்ன அடையாளம்? ஒன்று கர்த்தருடைய பந்தி, மற்றொன்று சொல்லுங்களேன், இன்னொரு அடையாளம். மேலோட்டமா பார்த்தா இது சடங்காச்சாரம் மாதிரி இருக்கு. என்னையா ஒரு வாரமும் இதை போய் குடிச்சுக்கிட்டு, வெளியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புரிய மாட்டது. சில வடநாட்டில் இவங்க மாட்டு ரத்தத்தையும் மாட்டு கறியும் சாப்பிட்றாங்க. பொருளையை கிளை போட்டான் அந்த ஆர்எஸ்எஸ்காரன். இன்னும் கேவலமா அசிங்கமாலாம் சொல்லுவாங்க. என்கிட்டே சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவனுக்கு புரியல எதுக்காக இவன் செஞ்சிட்டு இருக்கிறான்னு தெரியல. ரத்தத்தை, ஏன்னா ரத்தம் தான் சொல்லியிருக்கு பைபிளில். அப்போ நம்ம எதை தான் குடிக்கிறோம்? ரத்தம். இந்த கிறிஸ்தவங்களாம் எந்த ரத்தம் எந்த கறி சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறான் வெளியே இருக்கிறவங்களாம். சரி, அதனால அந்த ரத்தத்தை குடிக்கிறான். அவங்களுக்கு புரியல. நம்ம சொல்லணுங்க வெளியே போய் அது என்ன, ஏன், எதற்காக என்பதை மற்றவர்களோடு கூட பேசும்போது அவங்களுக்கு என்ன பண்ணணும்? விலக்கி காட்டணும். ரொம்ப முக்கியம். சில சபையில் என்ன தப்பு நடந்துருதுன்னா, கர்த்தருடைய பந்தி வர நேரத்தில் பிள்ளைங்களை எழுந்து போயிடுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுக்கிறவங்க மட்டும் உட்காந்துருங்க, மிச்சவங்கள எழுந்து போகலான்ட்டு. அப்படி பிள்ளைங்க எழுந்து போயிட்டாங்கன்னா அவங்க என்றைக்கு இதை கற்றுக்கொள்வார்கள்? ஏன் இது செய்யப்படும் சொல்லி அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஆனால் அவங்க இங்கே இருக்கணும். நம்ம சபையில் அப்படி தான் வச்சுருக்கோம். எஞ்சி போகக்கூடாது. பங்கெடுக்காதுள்ள அமர்ந்திருக்க வேண்டும். அதை பார்க்கணும். பிள்ளைகளுக்கு ஆசை வரணும். ஐயோ நானும் அதில் பங்கெடுக்கணுமேன்ற ஆசை வர வேண்டும். ஏன் என்பது இன்னொரு அடையாளம் என்ன சொல்லுங்க? ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் ரட்சிக்கப்படுவதற்காக எடுக்கப்படுவதல்ல, ரட்சிக்கப்பட்டவர்கள். அது ஒருவேளை அது அடையாளம் என்பது என்னன்னா, நான் மரித்தேன், அடக்கம் பண்ணப்பட்டேன், அவரோ கிறிஸ்துவோடு கூட உயிர்த்தெழுந்தேன் என்பதற்கு அடையாளமாக நான் தண்ணீருக்குள்ளே போய் நான் மூழ்குகிறேன். கிறிஸ்துவின் சரீரிலே இணைக்கப்பட்டேன். கிறிஸ்துவோடு கூட கிறிஸ்துவின் மரணத்திலும் கிறிஸ்துவின் அடக்கத்திலும் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலில் நான் இணைக்கப்பட்டிருக்கேன் என்பதை காட்டும் அடையாளம் தான் எது? ஞானஸ்நானம். இந்த 2 தாங்க புதிய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க புரிந்து கொள்வதற்காக, இன்றைக்கு நமக்கு அது விளங்குவதற்காகவும் அநேக காரியங்கள் அடையாளங்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பஸ்கா பண்டிகையை பார்க்கிறோம். எஸ்தர் புஸ்தகத்தில் 9வது அதிகாரத்தில் பூரீம் பண்டிகையை பார்க்கிறோம். பூரீம் என்ற பண்டிகை, பூரீம் என்ற நாள் அது எதற்காக? எஸ்தர் அந்த காலத்தில் பயங்கரமான அழிவு இஸ்ரவேலுக்கு வர வேண்டியதாக இருந்தது. தேவன் இஸ்ரவேலை காத்ததற்காக. சரி, இதெல்லாம் யாருக்கு கம்யூனிகேட் பண்ணணும்? பிள்ளைகளுக்கு சொல்லித்தரப்பட வேண்டும். அப்ப அதனால அதெல்லாம் செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களை மறந்து விடுவோமானால் நம்ம ஆண்டுக்கு உண்மையிலுள்ள இருக்க முடியாது. சவுல் தன் வாழ்க்கையிலே தேவன் தனக்கு செய்ததை என்ன பண்ணினான்? மறந்தான். சவுல் ராஜாவை சொல்றேன்.
கழுதையை தேடிக்கொண்டு வந்த அவனை தேவன் சிங்காசனத்தில் அமர்த்தினான். அதை மறந்தான். தன்னை அபிஷேகம் பண்ணின ஆசாரியர்களை கொலை செய்தான். தேவன் சொன்னதை செய்ய மறுத்து தேவனுடைய இருதயத்தை வேதனைப்படுத்தினான். இது சவுலுடைய சம்பவம். ஏன்னா ராஜாவானோடனே நான் ராஜான்னு சொன்னான். முன்னாடி நீ கழுத கூட இல்லாம இருந்த, அதை மறந்துட்டியே. ஆனா தாவீதை பார்க்கலாமா? அந்த ஒரு வசனம் மட்டும் வாசிக்கலாம். 2 சாமுவேல் 7வது அதிகாரம் எடுத்துக்கோங்களேன். ஆண்டவர் அவனுக்கு ஒரு பெரிய கிருபையை கொடுக்கிறார். ராஜாவாக மட்டும் இல்ல, ஆண்டவர் தாவீதுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது தாவீது சொன்ன வார்த்தையை மட்டும் வாசிக்கலாம். 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது தாவீது உட்பிரவேசித்து, எங்க போனா? உட்பிரவேசித்து நான் வீட்டுக்குள்ள இல்லைங்க, தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே போகிறான். கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம் என்றான். தாவீது பழச மறக்கலைங்க. நான் என்ன ஆண்டவரே, ஆடுகளுக்கு பின்னாடி சுற்றிக்கிட்டு இருந்தேன், ஆனா எங்க வந்து உட்கார வச்சிட்டீங்க? ராஜாவா சிங்காசனத்தில். இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கே நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். 19வது வசனம் சொல்லும் பொழுது, கர்த்தராகிய ஆண்டவரே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்சமாயிருக்கிறது என்று கர்த்தராகிய ஆண்டவராகிய தேவரீர் உம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாயிருக்கும் காலத்து செய்தியை மனுஷர் முறைமையாய் சொன்னீரே. ஆண்டவரே, இவ்வளவு ஈஸியா சொல்லிட்டீங்க. ஆனால் தான் தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன். மறந்துடாதீங்க, சில அடையாளங்களை வையுங்கள், கும்பிடுவதற்காக அல்ல. உங்கள் வாழ்க்கையில பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய சில கதைகள், உங்கள் வாழ்க்கையின் சம்பவங்களை சொல்லுங்கள். நான் எவ்வளவு பாவத்திலே வாழ்ந்தேன், வெட்கப்படாதீங்க. பாவம் செய்வதுதான் வெட்கம். பாவத்திலிருந்து மனம் திரும்பினது சாட்சி. மறந்துடாதீங்க, மறைச்சு ஒழிக்காதீங்க உங்க வாழ்க்கையை. நான் எவ்வளவு கேவலமாக இருந்தேன் சொல்றது தப்பு இல்லை. அந்த பாவத்தை விவரிக்க வேண்டாம். ஆனால் நான் கேவலமாய் வாழ்ந்த காலங்கள் உண்டு. தேவன் என்னை உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்தால் வெட்கப்படவே இல்லைங்க. என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தார். என் உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்பினீர், உள்ளத்தில் உண்மை இல்லை ஆண்டவரே, என்னை ஈசோப்பினாலே கழுவும். அவன் வெட்கப்படவே இல்லைங்க. ஆனால் சொல்றா, நீங்க என்ன மன்னிச்சிட்டீங்கன்னா எல்லாருக்கும் முன்னாடி போய் நான் அதை சொல்லுவேன்னு சொல்லுகிறான். அது 51வது சங்கீதத்தில் வருதுன்னு நினைக்கிறேன். வருது 12ஆம் வசனத்தில் அவன் சொல்லும்போது, 51ஆம் சங்கீதம் 12ல சொல்லும் பொழுது 11ல என்னை தள்ளிராதீங்கன்னு சொல்லுகிறான். 12ல சொல்லும் பொழுது உங்களுடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாங்கன்னு சொல்லுகிறான். 13ஆம் வசனம் சொல்லும் பொழுது, அப்பொழுது ஆண்டவரே நீர் என்னை மன்னிக்கும் பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். அவன் வெட்கப்படவே இல்லைங்க தாவீது பழைய வாழ்க்கையை பற்றி யோசிக்கும். ஆமா, நான் உளையான சேற்றில் தான் கிடந்தேன், என்னை தூக்கி எடுத்தா. ஆண்டவர்கிட்ட சொல்ற, ஆண்டவரே என் வீடு எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். தேவன் அவனை உயர்த்துகிறார். மறக்காதீங்க. அதுதான் இந்த அதிகாரத்தை சொல்லுகிறார். ஆண்டவர் அங்கே அற்புதமாக அந்த காரியத்தை செய்கிறார். ஒரே ஒரு காரியம் அந்த அதிகாரத்தில் இருக்கிறது, அதை மட்டும் விரைவாக சொல்லிட்டு முடிச்சுறேன். அதுதான் இந்த அதிகாரத்தினுடைய அற்புதமான காரியம். யோர்தான் தண்ணீர் எப்படி நின்றுச்சு? குவியலாக நின்றது. 17வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, யோசுவா 4வது அதிகாரம் 17ஆம் வசனம், யோசுவா யோர்தானிலிருந்து கரையேறி வாருங்கள் என்று ஆசாரியர்களுக்கு கட்டளையிட்டான். அவங்க எங்க நின்றுட்டே இருக்காங்க? யோர்தான் நடுவில் நின்று இருக்காங்க. எவ்வளவு நேரமா நின்றுட்டு இருக்காங்க? நான் நினைக்கிறேன் ஹோல் டே, ஒரு பகல் முழுவதும் நின்றுப்பாங்க. ஏன்னா லட்சக்கணக்கான மக்கள் கடக்க வேண்டும். கடந்து முடிஞ்சோடனே இவங்க 12 பேர் போய் 12 கல்ல வேற எடுத்துட்டு வராங்க. எல்லாம் முடிஞ்சோடனே நீங்க மேல வாங்க சொல்றாங்க. 18ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர் யோர்தான் நடுவிலிருந்து ஏறி அவர்கள் உள்ளங்கால்கள் கரையில் ஊன்றின போது யோர்தானின் தண்ணீர் தங்களிடத்திலிருந்து தங்களிடத்திற்கு திரும்பி
முன்போல் அதன் கரையெங்கும் புரண்டது. இந்த பிரகாரமாக முதல் மாதம் 10ஆம் தேதியிலே ஜனங்கள் யோர்தானிலிருந்து கரையேறி எரிகோவின் கீழெல்லையான கீழ்காலிலே ஆலயம் இறங்கினார்கள். ஆண்டவருடைய அற்புதமான செய்த அற்புதம். நின்னது மட்டும் இல்லைங்க, இது அற்புதம் இல்லையா? எப்படி ஓடி இருக்குன்னு எனக்கு தெரியல. அந்த வேகத்தில் ஓடிச்சுன்னா கீழே இருக்கிறது எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிருக்கும். அதுலேயும் ஆண்டு ஏதோ கண்ட்ரோல் வச்சுருந்துருப்பான்னு நினைக்கிறேன். மெதுவாக ஓடு. ஏன்னா நான் யோசிச்சுட்டு இருந்தேன், அதில் ஏதாவது குளிச்சுட்டு இருந்திருப்பாங்க, என்னடா தண்ணியை காணோம், நம்ம சுனாமி வந்தப்போ என்ன ஆகி போச்சு, தண்ணி உள் வாங்கிடுச்சு, உடனே போய் மீனை பொறுக்க போனவெல்லாம் அடுத்து சுனாமி வந்து அடிச்சுட்டு போயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். அது போல் நடந்திருக்குமோலாம் யோசிச்சுட்டு இருந்தேன் வாசிக்கும் போது. தெரியல, ஆண்டு அதுலேயும் கண்ட்ரோல் வச்சுருந்துருப்பான். ஏன்னா அது எதில் தான் ஓடணும், அந்த கரைக்குள்ளே தான் ஓடணும். ஆண்டு ஏதோ அதையும் செய்திருக்கிறான். அழகாக அது ஓடினது. அது அடுத்த அற்புதம். நின்றது ஒரு அற்புதம், மறுபடியும் ஓடினது மற்றொரு. இதெல்லாம் யார் பார்த்துட்டே இருந்தா? இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்துட்டே இருந்தாங்க. அப்போ ஆண்டு சொல்கிறார், எதையுமே என்ன பண்ணிடாதீங்க, மறந்துடாதீங்க. இந்த கல் அங்கே போய் நாட்டுங்க. பிள்ளைங்க கேட்டால் என்ன பண்ணுங்க, சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்படி இருந்தீங்க. சில நேரத்தில் நம்ம பிள்ளைங்களை எப்படி வளர்க்க பார்க்க, ஒரு கஷ்டமும் படாமல் தெரியாமல் வளர்த்துருவோன்றீங்க. ஒன்றுத்துக்கு உதவாத பிள்ளைகளாக போயிடும். எல்லா கஷ்டமும் அதுக்கு தெரியட்டும். எத்தனை நாள் நீங்கள் பட்டினியாக கிடந்தீங்கன்னு பிள்ளைகளுக்கு தெரியட்டும். வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டது பிள்ளைகளுக்கு தெரியட்டும். வெக்கமே இல்லைங்க. ஆனால் கர்த்தர் உங்களை எப்படி உயர்த்தினார் என்பதை அவங்களுக்கு சொல்லுங்கள். அப்போ பிள்ளைங்க நம்புவாங்க. அதுகளுக்கு கஷ்டம் வரப்ப நீங்கள் சொன்ன கஷ்டத்தை பற்றி அதுகளுக்கு ஞாபகம் வரும். ஓ, அம்மாவுக்கும் இப்படி இருந்துச்சுல்ல, அப்பாவுக்கும் இப்படி இருந்துச்சுல்ல. ஆண்டவர் அற்புதமாக நம்முடைய வாழ்க்கையில் அதை சொல்லிக் கொடுத்திருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்த காரியங்கள், தேவன் இந்த புத்தகத்தில் நமக்கு எழுதி கொடுத்த அநேக சம்பவங்கள், அது எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே பொருந்துகிறது என்பதை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது பிள்ளைகள் அதை தைரியமாய் பிடித்து கொள்ளும். பிள்ளையானால் நடக்க வேண்டிய வழியிலே அதை நடத்தும். அதோடு முடிஞ்சிச்சு அந்த வசனம். அப்பொழுது அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். அதான் வாக்குத்தத்தம். ஜெபம் செய்வோம். தலைகளை தாழ்த்து, கண்களை மூடலாம் ஒரு நிமிஷம். பெற்றோருடைய பொறுப்பு பெரியது. ஆண்டவரை பற்றி நாம் அறிந்திருப்பது பெரிய காரியம் இல்லை. அதை நாம் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். விசேஷமாய் நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அது எவ்வளவு பெரிய கடமை. இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லிக் கொடுக்காததினாலே இஸ்ரவேலின் தேவனை அறியாத ஜனம், இஸ்ரவேலுக்கு தேவன் செய்த பெரிய காரியங்களை அறியாத ஜனம் எழும்பிற்று, சந்ததி எழும்பிற்று. அவங்க பாகால்களை வணங்க ஆரம்பித்தார்கள். எவ்வளவு பெரிய ஆபத்து நமக்கு முன்பதாக இருக்கிறது தெரியுமா? நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை, ஆனால் உலகம் வேறொன்றை சொல்லிக் கொடுத்து விடும். கடவுள் எப்படி உலகத்தை படைத்தாருன்னு சொல்லி நீங்கள் சொல்லிக் கொடுக்கவில்லை, ஆனால் உலகம் வேறு விதமாய் படைக்க உண்டானது என்று சொல்லி உலகம் சொல்லிக் கொடுத்து விடும். நம்முடைய பொறுப்பு, பிள்ளைகளோடு கூட பேசுங்க. சண்டேஸ் கிளாஸில் சொல்லிக் கொடுப்பாங்கன்னு சொல்லி நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா அதெல்லாம் பத்தாதுங்க. ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளோடு கூட நீங்கள் பேசணும். ராத்திரியில், காலையில், பகலில், உட்காரும் போது, எந்திரிக்கும் போது, நடக்கும்போது அவங்களோட பேசிட்டே இருங்க. தேவனுடைய மகிமையை பேசுங்க. பட்டினியை பற்றி பேசுங்கள், கஷ்டங்களை பற்றி பேசுங்கள், தேவன் உங்களுக்கு கொடுத்ததை பற்றி பேசுங்கள். ஆசீர்வாதத்தை மட்டும் பேசாதீங்க, துன்பங்களை அவர்களோடு கூட பேசுங்க. தவறுகளை கூட மறந்து விட வேண்டாம், அவளோடு கூட பேசுங்க. அது அவளுக்கு பிரயோஜனப்படும். இல்லையானால் அடுத்த சந்ததி இருளுக்குள்ளே போய்விடுமே. அது யாருடைய குற்றம்? அந்த சந்ததியின் குற்றமா? இல்லை, நம்முடைய குற்றமாய் மாறி போகும். அது செய்வோமா? அடையாளங்களை தேவன் வைத்திருக்கிறார், வைக்க சொல்லுகிறார். அடையாளங்கள் வணங்குவதற்காக அல்ல, அது அடையாளங்களாக இருக்கட்டும். வெளியில் இருக்கிற ஜனங்கள் அதை கண்டு நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை காண்பதற்காகவும், நாமும் நம்முடைய சந்ததியும் கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்பதை அறிந்து பயந்து நடப்பதற்காகவும் என்று சொல்கிறார். எங்களை நேசிக்க நல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்காக நடிச்சிருக்கிறோம். நீ எவ்வளவு பெரிய தேவன் ராஜா, எத்தனை மகத்துவமான காரியங்களை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறீர்.
நாங்கள் அஜாக்கிரதையாய் வாழுகிறதுனால் தானே எங்கள் சந்ததிகளை இழந்து விடுகிறோம். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்னது போல, ஆண்டவரே நானும் என் சந்ததியுமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி நாங்கள் ஜாக்கிரதையாய் ஒவ்வொரு நாளும் நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். சங்கீதக்காரன் சொல்கிறார், கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லி, அதுபோல நாங்கள் மறவாமல் ஆண்டவரே அதை நாங்கள் சொல்லி உம்மை மைமைப்படுத்த, எங்கள் சந்ததி உம்மை பின்பற்ற அவர்களை ஆயத்தப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும். ஆசீர்வதிங்க ராஜா, உம்முடைய நாமத்தை மைமைப்படுத்துங்க. இந்த வசனங்களையும் தொடர்ந்து பிரயோஜனமாக்கும் வந்த தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பெற ஆசீர்வதிங்க. எல்லாவற்றையும் மீட்பு ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென்.